ஹலோ guys, வெல்கம் டு மிஸ்டர் ட்ராவலர் 360. இந்த வீடியோவில் நம்ம ஊட்டி டூரிஸ்ட் பிளேசஸ் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் 2 days ஊட்டி போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் எந்தெந்த இடத்த பார்க்கணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா டொட்டபெட்டா. இது ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் ஊட்டியில். ஊட்டிக்கு வரவங்க இந்த ஸ்பாட்டை பார்க்காம யாரும் போக மாட்டாங்க. இந்த பிளேஸோட வியூ அவ்வளோ செம்மையாக இருக்கும். டொட்டபெட்டா பீக் வந்து 8652 அடி கடல் மட்டத்துலேருந்து ஹைட்டில் இருக்குது. ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு. ஊட்டி சென்டர்லேருந்து 9 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக டொட்டபெட்டா இருக்குது. இதுக்கு மேலே ஸ்டார்டிங்கில் ஒரு டோல்கேட் இருக்குது, அது 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு. இன்கேஸ் நீங்கள் டெம்போ ட்ராவலர் ஆர் மினி பஸ்ஸில் போகிறீங்கன்னா, அது பப்ளிக் ஹாலிடே சீசன் டைமில் போகிறீங்கன்னா அந்த ட்ராவல்ஸை வந்து மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட மினி பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ரவுண்ட் ட்ரிப் ஷட்டில் ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்திருக்கும். அதுக்கு பர் பர்சன் 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் அப் அண்ட் டவுன் சேர்த்து. மேலே போன அப்புறம் நீங்கள் 200 meters வாக் பண்ண வேண்டியது இருக்கும். போகிற வழி 2 சைடும் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் இருக்கும். மசாலா பூரி, அந்த வேர்க்கடலாம் வித்துட்ருப்பாங்க. மசாலா பூரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்து. நீங்கள் மேலே போன அப்புறம் டொட்டபெட்டாவோட என்ட்ரி ஃபீஸ் 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டைமிங் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருக்குது. உள்ளே போன ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு நல்ல வியூ பாயிண்ட், செம்மையாக இருக்கும். இங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கே கேமரா வச்சிருக்கவங்களாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த இடம் ஒரு சூப்பரான ஸ்பாட், கண்டிப்பாக இங்கே நீங்கள் எடுக்கலாம். அது முடிச்சுட்டு நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஸ்கோபிக் வியூ இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த குன்னூர் தெரியும். அந்த வியூவே செம்மையாக இருக்கும். டொட்டபெட்டாவே ஹைட்டில் இருக்குது. அதுக்கு மேலே இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி கட்டியிருக்காங்க. மேலே போன பார்த்தா அப்படியே நம்ம அந்த க்ளவுடில் நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு இந்த வியூ. அந்த டெலிஸ்கோபிக் வியூ பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து நம்ம வியூ பார்க்க போகலாம். டொட்டபெட்டா வியூ, அதுதான் மெயின் வியூ ஆஃப் த டொட்டபெட்டா சொல்லலாம். ஸோ அதுக்கு போகிற வழியில் சூப்பராக இருக்கும். ஒரு பார்க் மாதிரிலாம் செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எண்டில் போனீங்கன்னா அங்கே வந்து ஊட்டியோட வியூ, ஃபுல் வியூவும் தெரியும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மக்கள், ஏன்னா அங்கே வந்து பாறாங்கல் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் அந்த வியூவில் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வியூவை நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஃபோட்டோலாம் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க. நாங்கள் வந்து போனோம் ஜூன் மந்த்து. அந்த கிளைமேட் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நீங்கள் அதே ஒரு ஜூலைக்கு அப்புறம் போகிறீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக வேறு லெவலில் இருக்கும் கிளைமேட். இங்கே மஸ்ட் ட்ரை பிளேஸ் இன் டொட்டபெட்டா. மக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே வீடியோ லைக் பண்ணுங்கள். மக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே வீடியோ லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் டீ கார்டன். இந்த பிளேஸ் நீங்கள் டொட்டபெட்டா போயிட்டு வர வழியில் தான் இருக்குது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பர் பர்சன் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் ஒரு சூப்பரான பிளேஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. நீங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி காஸ்டியூம் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னா அவங்க 150 rupeesலேருந்து 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஃபோட்டோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதுதான் கைஸ் இந்த பிளேஸோட வியூ. இதை பாருங்கள். பார்க்க போகிறது டீ ஃபேக்ட்ரி மியூசியம். இது வந்து ஜஸ்ட் 1 kilometer அவே ஃப்ரம் த டீ கார்டன். அதாவது நம்ம டொட்டபெட்டா பீக், டீ கார்டன், டீ மியூசியம் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பிளேஸ்லாம் கவர் பண்ணிவிடுங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க டீ மியூசியம்க்கு. என்ட்ரி ஆன உடனே இந்த பிளேஸில் வந்து இந்த டீ ஃபேக்ட்ரியோட ஹிஸ்ட்ரிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் டீ எப்படி எவால்வ் ஆச்சு அந்த ஹிஸ்ட்ரிலாம் வச்சுருக்காங்க, அது நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் டீ ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க, அதாவது டீ இலையை பிக் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணி பேக்கெட் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ராசஸ் மிஷின் எல்லாருமே இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம், எப்படி பண்ணுறாங்க லைவாகவே பார்க்கலாம். பட் நாங்கள் போன டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ அவங்க அந்த ஷிஃப்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக டீ தருவாங்க எல்லாருக்கும். அப்புறம் கைஸ் இவங்க இங்கே ப்ராசஸ் பண்ணுற டீ தூள் வந்து இவங்க சேலும் பண்ணுறாங்க கவுண்டரில். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் அதோட ப்ரைஸ் எல்லாம். நான் அவங்க டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ அதை பாருங்கள். One's on the strong tea. The chocolate? 180, 200. இது மசாலா டீயா? அதுக்கப்புறம் இங்கே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. சாக்லேட்டும் எப்படி பண்ணுறாங்க, ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டீ ஃபேக்ட்ரி, இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி மியூசியம்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வெளில வர வழியில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஈகிள் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. ஜிப்லைன், பங்கி ஜம்ப், அது அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதை பாருங்கள்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஊட்டி போட் ஹவுஸ். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 15 rupees சார்ஜ் பண்றாங்க, இன்க்ளூடிங் சில்ட்ரன்ஸ் above 5 years. ஸோ பட் இங்க போட்டிங்க்கு செப்பரேட்டா சார்ஜஸ் இருக்கும், அது உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. போட் ஹவுஸ் டைமிங் மார்னிங் 9 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் இருக்கு. ஒரு சின்ன டிப்ஸ், நீங்க போட் ஹவுஸ்க்கு வரீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் ஒரு ஃபர்ஸ்ட் 10 o'clock வந்துருங்க. எஸ்பெஷலி டியூரிங் சம்மர் சீசன், பப்ளிக் ஹாலிடே டைம்ஸ்ல வரீங்கன்னா, ஏன்னா இங்க அவ்வளோ கூட்டம் இருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் டைம்ல வந்தோம், போட் ஹவுஸ் க்ரௌடை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டோம். செகண்ட் டே மார்னிங் 9 o'clock வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆச்சு. இன்கேஸ் நீங்க லேட்டா வந்தீங்கன்னா உங்க டே ஃபுல்லா போட் ஹவுஸ்ல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி செக்இன் முடிச்சப்பறம் உள்ளே போனோன்னா ஊட்டியோட ஒரு சைன் போர்டு இருக்கும், ஃபோட்டோலாம் பிடிக்குது, செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட செப்பரேட் சார்ஜஸ், போட் ஹவுஸ்க்கு சொன்ன மாதிரி செப்பரேட் சார்ஜஸ் போட்டிருப்பாங்க. ஸோ செப்பரேட் கவுண்டர் இருக்கும், நம்ம டிக்கெட் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் அதோட ப்ரைஸ் லிஸ்ட் போர்டு. ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நாங்கள் போன போர்டு பார்த்தீங்கன்னா மோட்டர் போட். ஸோ ஃபேமிலிக்கு 10 members 1200 rupees சார்ஜ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. மோட்டர் போட் ஒரு 20 minutes வரைக்கும் அவங்க ரைடு போனாங்க அந்த லேக்கில். சூப்பராக இருந்துச்சு. அந்த லேக்கை சுற்றி ஃபுல்லாக யூக்கலிப்டிஸ் ட்ரீ இருக்குது. நல்ல ஒரு வியூ, சூப்பராக கிளைமேட், அந்த சில்னஸ்க்கு செம்மையாக இருந்துச்சு. லக்லி நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததால் எங்களால் சீக்கிரமாக ட்ரிப்பு முடிக்க முடிஞ்சுது. நாங்கள் அந்த ரவுண்ட் ட்ரிப்பை முடிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்தா செம்ம கியூ. அவங்க முடிக்கவே எப்படியும் 3 hours ஆகிடும் போல். ஸோ அந்த மாதிரி கியூ இருக்குது. அதான் சொன்னால் க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க மார்னிங்காக வரதுக்கு. அப்புறம் போட் ஹவுஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு 7D சினிமா இருக்குது, மினி டாய் ட்ரெயின் இருக்குது, அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளேஸ் பொட்டானிக்கல் கார்டன். இந்த கார்டன் 55 acres பெருசு. நீங்க ஃபுல்லா சுத்தி பார்க்கவே ஒன் டே தேவைப்படும், அவ்வளவு பெருசு இந்த கார்டன். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 50 rupees சார்ஜ் பண்றாங்க, சில்ட்ரன்ஸுக்கு 30 rupees சார்ஜ் பண்றாங்க. டைமிங் மார்னிங் 7 AM ஈவினிங் 6:30 PM வரைக்கும் இருக்கு. இந்த கார்டன்ல டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஈஸியா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம், எக்ஸாட்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. என்ட்ரி ஆன உடனே 2 சைடும் ஒரு லான் மாதிரி இருந்தது. நல்ல ஒரு கெனான் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி சின்ன ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே நல்ல ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம ஈஸியாக பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்கலாம் செம்மையாக இருக்கும் இந்த இடம். கைஸ், இந்த கிளைமேட் பாருங்கள். இது ஆஃப்டர்நூன் 1 o'clock ஆகுது. கிளைமேட் இன்னமா இருக்குது, செம்மையாக இருக்குது, சில்லுன்னு. ஸோ இதுதாங்க ஊட்டி. இந்த ஊட்டி வந்தாலும் இந்த கிளைமேட்டுக்காகவே கண்டிப்பாக வர வேண்டியதாக இருக்குது. அப்புறம் கைஸ், நம்ம இந்த கிளாஸ் ஹவுஸ்குள்ளே போகலாம். இந்த கிளாஸ் ஹவுஸ்குள்ளே போனால் சென்டரில் ஃப்ளவர் வச்சுருந்தாங்க. பாருங்கள், என்னமா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது டெக்கரேஷன், வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் கேக்டஸ், இந்த ஃப்ளவர்ஸ், என்னென்ன எந்த கண்ட்ரி சேர்ந்தது எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பாட்னிக்கல் ஸ்டூடெண்ட்டு இல்லை உங்களுக்கு கார்டனிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் கைஸ், இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ், நல்ல ஒரு லானில் ஃபோட்டோஸ் சூப்பராக எடுக்கலாம், நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கும் நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நல்லா கிட்ஸ்லாம் உருண்டு விளையாடிட்டு இருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. கிட்ஸ்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் நிறைய சினிமா சாங்லாம் எடுத்திருக்காங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் இருக்க ட்ரீலாம் செம்ம ஹைட்டாக இருக்கும், நம்ம அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டைமிங் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருக்குது. இந்த பைன் ஃபாரஸ்ட் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க செம்மையாக இருக்கும் இந்த பிளேஸ். ஏன்னா இந்த ட்ரீஸ் எல்லாம் செம்ம ஹைட்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக நம்ம நார்மலாக பார்க்க முடியாது. ஸோ செம்மையாக இருக்கும் இந்த ஃபோட்டோஸ். இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும்.
நீங்கள் ஃபுல் டவுன் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு லேக் மாதிரி இருக்குது. ஸோ அந்த லேக் தான் எண்ட் பாயிண்ட். அங்கேருந்து ஃபுல்லாக ஒரு வியூ சூப்பராக இருக்கும். அந்த வியூவில் அங்கேயும் நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஸோ ஃபுல் டவுன் வந்தப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரூட்ஸ் பாருங்கள். இந்த மரத்தோட ரூட் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமான மரம் போல். ஸோ அந்த ரூட்டெல்லாம் ஃபுல்லாக கீழே அப்படியே ஃபுல்லாக பரவி இருக்குது. மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே வீடியோ லைக் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது ட்ரீ ஃபாரஸ்ட். இது ஒரு மினி பைன் ஃபாரஸ்ட் சொல்லலாம். நம்ம பார்த்த மெயின் ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் தான் இந்த மினி இருக்குது. ஸோ இங்கே வந்து ட்ரீஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து க்ரௌடு கம்மியாக இருக்குது. எண்ட் பாயிண்ட் இருக்குது. அந்த எண்ட் பாயிண்ட் போனீங்கன்னா அங்கே ஒரு வியூ இருக்குது. ஸோ அந்த வியூலாம் சூப்பராக இருக்கும். அந்த கிளைமேட் ஈவினிங் கிளைமேட்டுக்குலாம் ஒரு 4 o'clock 3 o'clock போனால் சூப்பராக இருக்கும். அந்த டைமிங்கில் நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ இங்கே வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. அவங்க வந்து 200 rupees 400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, அது டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயக்கரா ஃபால்ஸ் வந்து நம்ம குளிக்கலாம் முடியாது, ஜஸ்ட் வியூ தான் பார்க்க முடியும். ஸோ இது ஊட்டிலேருந்து 19 kilometers அவையில் இருக்குது. பயக்கரா ஃபால்ஸ் போகிறீங்கன்னா நீங்கள் ஆன் தி வேல தான் பைன் ஃபாரஸ்ட் கூட இருக்குது. நீங்கள் 1 day ட்ரிப் வந்து பயக்கரா ஃபால்ஸ் அந்த ரூட்டில் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். அதாவது பைன் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மினி ட்ரீ, அந்த மினி பைன் ஃபாரஸ்ட், அப்புறம் பயக்கரா ஃபால்ஸ், அப்புறம் பயக்கரா லேக். ஸோ இந்த பயக்கரா லேக்கில் போட்டிங்கும் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கம்மிங் பேக் டு த பயக்கரா ஃபால்ஸ் டைமிங் வந்து மார்னிங் 8:30 AM ஈவினிங் 5:30 PM வரைக்கும் இருக்குது. பயக்கரா ஃபால்ஸ் பார்க்குறதுனா நீங்கள் வந்து ஒரு 300 meters வாக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே பேட்டரி கார் இருக்குது. பர் பர்சன் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஒரு பேட்டரி கார் தான் இருக்குது. ஸோ நீங்கள் க்யூவில் வெயிட் பண்ணி போக வேண்டியது இருக்கும். இன்கேஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது இருக்காங்களோ அவங்களால நடக்க முடியலன்னா ஸோ அவங்க வெயிட் பண்ணி போகலாம். பட் நீங்கள் வாக் பண்ணி போனாலும் அந்த வியூலாம் சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட் அந்த நேச்சருக்குலாம் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் வாக் பண்ணி கூட போகலாம். கிட்ட ரீச் ஆன அப்புறம் அங்கே என்ட்ரி ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது பர் பர்சன் 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே சில்ட்ரன்ஸ் above 5 years வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே என்ன ஹைலைட்னா, நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வாங்கின அப்புறம் ஒரு 200 meter டவுன்லாம் வாக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் இந்த ஃபால்ஸ் வியூவை ஃபுல்லாக பார்க்க முடியும். இதுதான் கைஸ் அந்த பயக்கரா ஃபால்ஸோட வியூ. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வியூ மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டவுனில் போனீங்கன்னா அங்கே ஒரு ஃபுல் வியூ இருக்கும். அதுதான் வந்து எண்ட் பாயிண்ட்டு. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். சூப்பராக இருக்கும் அந்த வியூ. நீங்கள் மேலே ரிட்டர்ன் வரும்போது அங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி இருக்குது. அதாவது எங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். அது பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஸோ அந்த சர்க்கஸ், அந்த ஊஞ்சல் அதெல்லாம் இருக்குது. அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ரிட்டர்னுக்கும் பேட்டரி கார் இருக்குது. அதே மாதிரி நம்ம க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த 20 rupees சார்ஜ் பண்ணுறது வந்து போகிறதுக்கு 20 rupees, வரதுக்கு 20 rupees. இந்த இடத்துல வெளில வரும்போது உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். அதாவது மீல்ஸ் வந்து ஸ்டார்டிங் 80 rupeesலேருந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஹோட்டல்லையும் வந்து உங்களுக்கு மேகி பண்ணி தராங்க 50 rupeesக்கு. எக் மேகி, நார்மல் மேகி எல்லாமே கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லஞ்ச் டைமில் இருக்கீங்களா, இங்கே லஞ்ச் நீங்கள் சாப்பிட்ணுன்னா நான் ஹோட்டல் விஜயா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நாங்கள் வந்து லஞ்ச் டைமில் இருந்ததால் ஹோட்டல் விஜயாவில் சாப்பிட்டோம். 80 rupees மீல்ஸ் அன்லிமிட்டெட் கொடுத்தாங்க. ஓகே, டீசெண்டாக இருந்தது அந்த மீல்ஸு.
ஸோ இந்த பயக்காரா ஃபால்ஸ் தவிர உங்களுக்கு வந்து இந்த ரூட்டில் வர அந்த ஹோட்டலும் இல்லை. ஸோ இங்கே தான் உங்களுக்கு நிறைய கடை இருக்குது, நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் லஞ்ச் டைமில் இருந்தீங்கன்னா இங்கேயே லஞ்சை முடிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரோஸ் கார்டனில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் அதிகமாக இருக்கும். நம்ம பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்ததை விடவே இங்கே அதிகமாக இருக்கும். இதுதான் கைஸ் அதோட வியூ. தவிர ஊட்டியில் நிறைய பிளேசஸ் இருக்குது கைஸ். இந்த கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன், ஷூட்டிங் ஸ்பாட், வேக்ஸ் மியூசியம். இன்கேஸ் உங்ககிட்ட நிறைய டைம் இருந்தால் இந்த பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.